வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எனக்கு ஒரு தம்பி வந்து கீழே கமெண்ட் போட்டிருக்கான். என்னன்னு பார்த்தீங்களா, அக்கா உங்கள் வீட்டில் வந்து உங்களை சேர்த்துக்கிட்டாங்களா, உங்கள் ஃபேமிலி வந்து உங்களை வந்து ஏற்றுக்கிட்டாங்களான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணியிருக்கான். இல்லை குட்டி, எங்கள் வீட்டில் வந்து என்னை வந்து சேர்த்திக்கல, சரியா? எங்கள் வீட்டிலலாம் என்னை சேர்த்திக்கிறேன்னு தான் சொன்னாங்க. ஆனால் சொந்த பந்தன்னு ஒருத்தர் இருக்காங்க இல்லையா, அவங்க பண்ண வேலையால் என்னை எங்கள் வீட்டில் சேர்த்திக்கல. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, என் சொந்த பந்தம்லாம், நான் இப்படி மாறிட்டேன், நான் வந்தால் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களை விட அவங்களுக்கு தான் அசிங்கம் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டிலலாம் பெரிய பிரச்சனை பண்ணியிருக்கிறாங்க. சரி, இப்போது நம்மளுக்கும் அண்ணன்லாம் இருக்கான், கல்யாணம் ஆகாமல் இருக்கான், நாளைக்கு ஏதோ ஒரு நல்லது கெட்டதுன்னா சொந்த பந்தம் தானே வருவாங்க அப்படின்னு சொல்லி நானும் விட்டு கொடுத்துட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாகவே நான் வந்து தனியாக தான் இருக்கிறேன். வீட்டில் பேசுவேன், அம்மா கிட்ட பேசுவேன், எல்லாருக்கிட்டையும் ஃபோன்லலாம் பேசுவேன். ஆனால் வீட்டுக்கு போக மாட்டேன். ஏதோ ஒரு விசேஷம் இந்த மாதிரினா கூட என்னால் போய் கலந்துக்க முடியாது. ஏன்னா இப்படி மாறிட்டேன் இல்லையா, சரி சொந்த பந்தம்லாம் வீட்டுக்கு வருவாங்க இல்லையா, அதனால் போக மாட்டேன். தனியாகவே தான் நான் 7-8 வருஷமாக இருக்கிறேன். ஸோ இதுதான் சரியா. என்ன பண்ணுறது, வாழ்க்கை இப்படின்னு ஆயிடுச்சு. நம்மளுக்கு கடவுள் வந்து இப்படி படைச்சிட்டான், அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், வாழ்ந்து தான் ஆகணும். நம்மளுக்காக எனக்காக இந்த உலகத்தில் யார் இருக்கிறா, யாரும் இல்லை. இதே ஒரு ஆணாக இருந்தால் ஒரு ஆணுக்கு பெண் துணையாக இருப்பான், இதே ஒரு பெண் இருந்தால் பெண்ணுக்கு ஒரு ஆண் துணையாக இருப்பான். இப்படி பிறந்த எனக்கு யார் துணையாக இருப்பாங்க? யாரோட துணையும் இல்லை. நான் தனியாகவே தான் 7-8 வருஷமாக வாழ்ந்துட்டுருக்கேன். சரி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கிட்டையுமே நான் ஒன்று கேட்குறேன். வீடியோவை முழுசாக பார்த்துட்டு மறக்காமல் நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா, ஒரு திருநங்கை வாழ வச்ச புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா. அதனால் இந்த வீடியோவை மறக்காமல் பார்க்குற எல்லாரும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க.